அந்த இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் இன்றைக்கு நமக்கு பல்வேறு பாடங்களை கற்றுத்தருகின்றது. முக்கியமாக கடவுள் யார், இயேசு யார், நாம் யார், இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த உயிர்ப்பு இன்றைக்கு பதில் சொல்லுகின்றது என்று சொல்ல வேண்டும். நம்முடைய கடவுள் யார்? நம்முடைய கடவுள் ஒரு புதிய பெயரை பெறுகின்ற கடவுள். இயேசுவை உயிர்த்தெழச் செய்த உயிர்ப்பின் கடவுளாக அவர் மாறுகின்றார். அந்த கடவுளினுடைய அன்பு படைப்பில் தொடங்குகின்றது. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம் முதல் வாசகம். அந்த கடவுளினுடைய அன்பு மீட்பில் தொடர்கிறது. இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம் விடுதலை பயண நூலிலிருந்து. அவருடைய அன்பின் உச்சம் உயிர்ப்பில் தொடர்கிறது. ஆண்டவர் இயேசுவை அவர் உயிர்த்தெழச் செய்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, எனவே மாபெரும் உயிர்ப்பிலே ஒரு மாபெரும் அதிசயம் நிகழுகின்றது. கல் புரட்டப்படுகின்றது. கல் புரட்டப்படுவதை பார்க்கின்றோம். எல்லா நற்செய்தியாளர்களும் இந்த கல் புரட்டப்படுவதை பற்றி பேசுகின்றார்கள். இயேசுவை எதுவும் தன்னகத்தே அடைத்து வைக்க முடியாது. எனவே அந்த கல் புரட்டப்படுகிறது. எல்லா நற்செய்தியாளர்களும் இந்த கல் புரட்டப்படுவதை பற்றி பேசினாலும் கூட யோவான் நற்செய்தியாளர் இந்த பகுதியை பற்றி பேசுகின்ற பொழுது ஒரு வரி கூட சேர்த்து சொல்லுகின்றார். இந்த கல் எப்படிப்பட்ட கல்? அது ஒரு பெரிய கல் என்று சொல்லுகின்றார். ஏன் அது பெரிய கல்? சாதாரணமாக வழக்கமாக யூதர்கள் ஒரு மனிதரை அடக்கம் செய்கின்ற பொழுது அந்த கல்லறையை மூடி வைப்பதற்கு சாதாரண ஒரு கல்லை தான் பயன்படுத்தினார்கள். ஆனால் இயேசுவுக்கு மட்டும் பெரியதொரு கல்லை அவர்கள் பயன்படுத்தினார்கள். காரணம் என்னவென்றால், இயேசு ஏற்கனவே சொன்னார், நான் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன் என்று. அவர் 3ஆம் நாளில் நான் உயிர்த்தெழுவேன் என்று சொன்ன காரணத்தினால் அவர் கல்லறையை விட்டு வெளியே வந்து கூடாது என்பதற்காக சாதாரணமான கல்லை அவர்கள் வைக்கவில்லை, பெரிய கல்லை வைத்து மூடி வைத்து காவல் செய்தார்கள். ஆனால் அவர் அதையும் உடைத்து விட்டு வெளியே வந்து உயிர்த்தெழுந்த கடவுளாக இருக்கின்றார். உயிர் கொடுத்த ஒரு கடவுளாக நம் ஆண்டவர் இயேசுவை உயிர் பெற்றெழச் செய்த ஒரு கடவுளாக இருக்கின்றார் என்றால், இயேசு யார் என்ற கேள்விக்கு என்ன பதில் சொல்வது? இந்த இயேசு உலகத்திலே வாழ்ந்த பொழுது சாதாரண மக்கள், ஏழை மக்கள், எளிய மக்கள், பாவிகள், ஆதரவற்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்த ஒருவராக இருக்கின்றார். இறையாட்சியை இந்த உலகம் முழுவதும் பரவச் செய்து இந்த உலகத்திலே அன்பு, நீதி, நேர்மை, மன்னிப்பு, இரக்கம், கருணை ஆகிய அத்தனை விழுமியங்களும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை தியாகம் செய்து பலியாக்கி மக்களுக்காக கொடுத்தார். எனவேதான் அந்த கடவுள் அந்த அன்பு மகனை உயிர்த்தெழச் செய்கின்றார். அன்புக்குரியவர்களே, உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வந்துவிட்டேன். இயேசு தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுகின்றார். தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றினார் என்பதை உறுதி செய்வதுதான் இந்த உயிர்த்தெழுதல் பெருவிழா என்று சொன்னால் மிகையாகாது. அன்புக்குரியவர்களே, எனவே இயேசு தந்தையின் திருவுளத்தை தன்னுடைய போதனை, தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய செயல்கள், தன்னுடைய பணிகள் மூலமாக இந்த உலகத்திலே செய்து தந்தையால் மகிமைப்படுத்தப்படுகின்றார், உயிர்த்தெழுகின்றார். திருவுளத்தை நிறைவேற்றியதற்காக அந்த தந்தை அவரை மகிமைப்படுத்தி உறுதிப்படுத்துவதுதான் உயிர்த்தெழுதல் என்று சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, எனவே நாமெல்லாம் இன்றைக்கு உயிர்ப்பின் மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். இந்த உயிர்ப்பு என்பது நமக்கு மாபெரும் அதிசயமாக இருக்கின்றது. நம்மை சுற்றி இன்றைக்கு படர்ந்திருக்கின்ற பல்வேறு விதமான இருள் மேகங்கள், நம்முடைய குடும்பத்திலே இருக்கின்ற இருள் மேகங்களாக இருக்கலாம், நாம் வாழுகின்ற சமுதாயத்திலே அல்லது இந்திய நாட்டிலே அல்லது இந்த உலகத்திலே நம்மை சூழ்ந்திருக்கின்ற இந்த இருள் மேகங்கள் எல்லாம் நிலையானவை அல்ல, நிலையற்றது. இவை நிரந்தரமானது அல்ல. எனவே இவைகள் மாற்றப்பட வேண்டும்.
ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பு நமக்கு இந்த செய்தியை சொல்லுகின்றது. ஆண்டவர் இயேசுவினுடைய உயிர்ப்பிலே அன்பு, நீதி, நேர்மை, உண்மை, மன்னிப்பு, இரக்கம் அத்தனையும் வெற்றி பெறுவதைப் போல இன்றைக்கு நாம் வாழுகின்ற இந்த சமூகத்திலே, குடும்பத்திலே காணப்படுகின்ற அத்தனை தீய சக்திகள், அத்தனை இருள் மேகங்களும் அன்புக்குரியவர்களே உடைக்கப்பட்டு இந்த உலகத்திலே நாம் அனைவரும் உயிர்ப்பின் மக்களாக, உயிர்ப்பின் சாட்சிகளாக வாழ்ந்து புதிய மக்களினமாக உருவாக வேண்டும். இந்த உலகத்தை புதிய மக்களின சமூகமாக படைக்க வேண்டும் என்பதுதான் உயிர்த்த ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பது. எனவே உயிர்ப்பின் மக்களாக மாறுவோம், உயிர்ப்பின் சாட்சிகளாக மாறுவோம். உயிர்ப்பினால் இந்த உலகை நாம் அவர் விரும்புகின்ற ஒரு வெற்றியின் உலகமாக, அன்பின் உலகமாக படைப்பதற்கு நாம் அனைவரும் அவருடைய உயிர்ப்பை நாம் அனுபவத்தை, அந்த உயிர்ப்பு அனுபவத்தை பெற்று அந்த உயிர்ப்பு அனுபவத்தை வாழ்வோம். இயேசுவின் வாழ்க்கை முறை நம்முடைய வாழ்க்கை முறையாக மாறினால் நாமும் அவரோடு உயிர்க்கின்றோம்.